தோழர்களே, இந்தியாவுல கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத, கொஞ்சம் கூட சக மனிதனை மதிக்க தெரியாத, கொஞ்சம் கூட அரசியலாக வாழ தெரியாத ஒரு கும்பல் இருக்குன்னா அது RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல். உலகத்திலே அவங்களுக்கு தான் நாகரிகம் இருக்கு, உலகத்திலே அவங்களுக்கு தான் சுயமரியாதை இருக்கு. மத்தவெல்லாம் என் காலு கீழே நினைக்கிற பார்ப்பனிய தந்திரம் நிறைந்த ஒரு கட்சி எது அப்படின்னா அது பிஜேபி தான். அந்த நினைப்புல தெனாவெட்ல தான் நிர்மலா சீதாராமன் அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் தேன் கூட்டுக்குள்ள கையை விட்டு சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் வச்சு வாங்கி இருக்கிறாங்க, செய்கையில இறங்கி இருக்கிறாங்க. உண்டு இல்லைன்னு பண்ணி முடிச்சு விட்டாங்க. மொத்தமா மன்னிப்பு கேட்கிற இடத்துக்கு இந்த கும்பலை நகர்த்தி இருக்கிறது இந்தியா. தமிழ்நாடு மக்களினுடைய தன்மானத்துல கை வச்சா நடக்கிறதே வேறன்னு ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்னா நிக்கிறாங்க. இதுதான் பிஜேபி கத்துக்கிட்ட பாடம். எந்த வகையிலன்னு கேக்குறீங்களா? நேத்து நேரங்க ஒரு ஐயா பேசினாரு. அன்னபூர்ணா ஹோட்டல் முதலாளி ஜிஎஸ்டி குறித்த ஒரு கூட்டத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசுறாரு. அதுக்கு தானே கூட்டம் வச்ச. இந்த கூட்டம் ஒண்ணு மேல இருந்து குதிச்சுக்கிட்டு வைக்கல இல்ல. தேர்தலுக்கு முன்னாடி முதலாளி எல்லாம் பார்த்து துண்டை போட்டு காசை புடுங்குறத நீங்க வச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க யோகியமா ஒரு கூட்டத்தை வச்சீங்கல்ல, ஜிஎஸ்டியை பற்றி அதுல என்ன குறைபாடுகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, அதை சரி பண்றதுக்காக நாங்க வச்சோம். நீங்க சரி வச்சு தொலை. அதுல வந்து ஒருத்தர் பேசுற, நம்ம அதை முழு வீடியோவாவே போட்டிருக்கோம். அவர் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு கேட்டாருங்க. ஒரே மாவுங்க, ஒரே மாஸ்டரு, ஆனா வேற வேற ஜிஎஸ்டி. பண்டுக்கு ஜிஎஸ்டி இல்ல, அதுக்குள்ள வைக்கிற கிரீமுக்கு ஜிஎஸ்டி வைக்கிறேன். இந்த கிரீமை வைக்கிறதுக்கு பதிலா மக்கள் என்ன கேக்குறாங்க? கிரீமை கையில கொடுத்துறியா, நானே வச்சு தின்னுக்கிறேன், உங்க அக்க பொறு தாங்க முடியலன்னு கேக்குறாங்கன்னு சொன்னார். இதுல என்ன மேடத்துக்கு சுயமரியாதை குறைஞ்சு போச்சு? இத பார்த்து எல்லாரும் சிரிச்சுட்டாங்களாம். எல்லாரும் சிரிச்சா உங்களுக்கு சுயமரியாதை போயிடும், கேள்வி கேட்டா உங்க கௌரவம் குறைஞ்சு போயிடும். அப்ப இதுக்கு பேரு என்ன? என்ன நோக்கி கேள்வியே வரக்கூடாதுன்னா சர்வாதிகாரம். என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னா உச்சாணி கொம்புல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேரு சர்வாதிகாரம். அது மக்கள் ஆட்சியால் வீழ்த்தப்படும். அதுவும் இந்த அம்மா இருக்கிறாங்கல்ல, நிர்மலா சீதாராமன், அவங்க எல்லாம் குறுக்கு வழியில வேலை வந்து உட்கார்ந்துகிட்டு மூஞ்ச தூக்கி நிக்கும் போதெல்லாம் கடும் கோபம் நமக்கு வருங்க. நீங்க வந்ததை பின்கேட்ட உடைச்சுக்கிட்டு உள்ள வந்திருக்கீங்க. நீங்க ஒண்ணு கஷ்டப்பட்டு தேர்தல நின்று மக்கள் மனதை வென்று ஆட்சியை பிடிக்கலங்க. பண்ணது பூரா உள்ளடி வேலை. அது இந்த அம்மாலாம் எப்பயுமே எலெக்ஷன்ல நிக்கல, மக்களையே சந்திக்கல. சும்மா வந்து உங்க நூலை வச்சு நீங்க ஒரு பதவிக்கு போயிட்டீங்கன்னா இது மேல இருந்து குச்சி மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கேள்வியை நீங்க கூட்டின கூட்டத்துல ஒருத்தர் வைக்கிறார், தொழில் முனைவோர், ஒரு தொழிலை நடத்துறவர் அங்க இருக்கிற சிக்கலை பேசுறாரு. அது ஏன் உங்களால தாங்கிக்க முடியல? என்னங்க இது? அவங்க எல்லாம் சம்பாரிச்சு கொடுக்குற, நாங்கெல்லாம் கொடுக்குற வரி பணத்துல தாங்க நீங்க பொழப்பை நடத்திட்டு இருக்கீங்க. இதுல என்ன தெரியுங்களா? கொங்கு நாடு எங்கள் நாடு, கொங்கு நாட்டை தனியாக பிரித்து கொடுங்கள், கொங்கு நாட்டை நான் இப்படிலாம் உருட்டின கும்பல் தான் இந்த காவி கும்பல். 98ல கொங்கு நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவே கோவை வெடிகுண்டு பிரச்சனையை உண்டாக்கி ஒரு சாதாரண தொழிலாளர் பிரச்சனைய வெடிகுண்டு வச்சு மிகப்பெரிய சேதாரம் ஏற்படுத்துற அளவுக்கு பிரச்சனையாக பெருசாக்கி கொண்டு வந்து ஓட்டு அறுவடை பண்ணிய ஒரு கும்பல் தான் இந்த காவி கும்பல். கோவை எங்க கொங்கு மண்டலம் எங்கள் மண்டலம் சொல்றது பின்னாடி இருக்கிற அரசியல் தான். 98ல நடந்த குண்டு வெடிப்பு, அதன் மூலமா அங்க அடுத்து சிபி ராதாகிருஷ்ணன் வராரு. இன்னைக்கு மோடி அதிகமா தமிழ்நாட்டுல எங்க போயிருக்காருன்னு கணக்கெடுத்து பாருங்க. அவர் கொங்கு மண்டலத்தை அதிகமா போயிருக்கிறார். ஏன் அண்ணாமலை ஒரு அட்டு பீஸ்ன்னு தெரிஞ்சோ திரும்ப திரும்ப அவர் தலைவராகவே இருக்க மாதிரியா இருக்கு? ஏன்னா கொங்கு மண்டலத்தை கைப்பற்றணும்னா அங்க இருக்கிற கொங்கு கவுண்டர்களுடைய வாக்கு வேணும். அப்ப அவங்கள சாதியை சேர்ந்த ஒருத்தரை தலைவராக்கணும். அதனாலதான் அண்ணாமலை தலைவரா இருக்காரு. ஏன் எல்முருகன் தோத்த பிறகும் 2வது முறையா இணையமைச்சரா பதவியேற்றாரு அதே துறையில? ஏன்னா அங்க அருந்ததியர்கள் அதிகம் கொங்கு பெல்ட்ல, அவங்களுடைய ஓட்ட புடுங்கறத இவர் அமைச்சராக்கி உள்ள உட்கார வச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கொங்குல அதிகார பவர் பாலிடிக்ஸ்ல 2 சாதி ரொம்ப பெரியதா இருக்கு. ஒன்னு அங்க இருக்கக்கூடிய கொங்கு கவுண்டர்கள், இன்னொருத்தர் நாயுடு. இவங்க 2 பேரும் பவர் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க. பெரிய பெரிய பிசினஸ் தொழில எல்லாத்துலயும் அவங்க தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? அன்னபூர்ணா ஹோட்டல், அது வந்து உலகம் பூரா இருக்கிற ஒரு உணவகம். அந்த உணவகத்தினுடைய முதலாளி சீனிவாசன் அவர் ஒரு கேள்வியை கேட்டாரு, அதை நம்ம முழுசா பார்த்துட்டோம். அதுல இந்த அம்மாவுக்கு வந்து பயங்கரமா மன உளைச்சல் ஆயிடுச்சான். பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவங்க சொல்றாங்க, அவர் வந்து ஜனரஞ்சமா பேசுறதாலதான் சிரிச்சாங்க. ஏன் சிரிச்சா என்ன? சிரிச்சா என்னன்னு கேக்குறேன். உங்களுக்கு சிரிக்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது, எந்திரிச்சு நிக்க கூடாது, உங்களை பார்த்தா நாங்க கையை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நிக்கணுமா? இது என்ன அராஜகம்?
இதெல்லாம் அயோக்கியத்தனம். அவர் மேல பயங்கர காண்டாயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாங்க, அவர் ஜனரஞ்சகமா பேசினாரு, மற்றபடி அவர் பேசுனதை வச்சுட்டு இங்க எங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு அப்படியே பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அந்த அம்மா வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறாங்க. இந்த பேச்சு பேசி முடிச்ச ஒரு 4வது 5வது மணிக்குள்ள அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறார். எப்படி நடந்தது? இது எதாச்சியா நடந்ததா? அதை நம்புற அளவுக்கு நாங்க முட்டாளா? அவரை கூட்டிட்டு வந்து அவரை மிரட்டி, அவர் பிசினஸுக்குள்ள பிரச்சனை வரும்னு மிரட்டி அவரை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு அத முதுகு பின்னாடி நின்று கோழத்தனமா வீடியோ எடுத்து, தமிழ்நாட்டுல 2 கட்சி இருக்குங்க. ஒரு கட்சி ஆடியோ வீடியோ கட்சி, ஒரு கட்சி ஆடியோ கட்சி. ஆடியோ வீடியோ கட்சி எதுனா நான் பிஜேபி கட்சி. ஆடியோ மட்டுமே ரிலீஸ் ஆகிற கட்சி எதுனா அது நாம் தமிழர். நாம் தமிழருக்கு இப்ப பிரச்சனை இல்லை, அப்புறம் பின்னாடி அடிச்சுப்போம். இந்த ஆடியோ வீடியோ கட்சி இருக்குல்ல, ஆபாச வீடியோ எடுக்கிறது, பெண்களை கேவலமா பேசுறது, அதை வச்சு அரசியல் பண்றது, இந்த கேடு கட்டுத்தனத்தெல்லாம் பிஜேபி ரொம்ப சிம்பிளா செய்வாங்க. கேள்வி கேட்டதுனாலேயே ஒரு கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு முதலாளியை, அது குறிப்பா கஷ்டப்பட்டு அதனுடைய இடத்தை அடைஞ்ச ஒருத்தரை, அந்த மக்கள் மன்றத்துல ஒரு நல்ல பேர் எடுத்த ஒருத்தரை, சீனிவாசனை அவ்வளவு கேவலமா எந்திரிச்சு மன்னிப்பு கேட்க வச்சு அந்த முதுகு பின்னாடி இருந்து கேமராவில் எடுத்து அதை வந்து பிஜேபி ஐடிவிங்க பயங்கரமா அதை பரப்பி மண்டிக்கிட்டார், மன்னிப்பு கேட்டார்னு. கொஞ்சம் மூளை இருக்கிறவன் இதை பண்ணிருப்பானா? நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு இதுதாங்க இந்தியா முழுவதும் பேசு பொருள். மன்னிப்பு கேட்டார்னா சரிங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தா அதோட நிப்பாட்டிக்கலாம். இன்னைக்கு நிர்மலா சீதாராமனையும் அவங்க கூட ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கிற அக்கா வானதி சீனிவாசனையும் வச்சு இந்தியா முழுசு செஞ்சிருக்கிறாங்க. அதுல ராகுல் காந்தி பேசுறாரு, நீ பாரு, பணக்கார உன் நண்பர்கள்னா நீ சட்டத்தை திருத்துவ, ரெட் கார்பெட் போட்டு அவங்கள வரவேற்ப, அவங்களுக்காக எல்லாத்தையும் அள்ளி கொடுப்ப. ஆனா சிறு குறு முதலாளிகளை பார்த்தா உங்களுக்கு கிள்ளுக்கிறையா இருக்கும். அவங்கள பார்த்தா ஆணவ போக்குல நீங்க நடப்பீங்க. அவங்கள பார்த்தா நீங்க வந்து கேவலப்படுத்தி அவங்களை நடத்துவீங்க. இது என்ன மாதிரியான அரசியல்? அப்ப சிறு குறு முதலாளிகளை அழிக்கிற கேடுகட்ட அரசியல நீங்க செய்யறீங்கன்னு கேட்கிறாரு. இப்ப பதில் சொல்ல, இப்ப 2ஆ போயிருக்கு. என்ன? பெருமுதலாளிகள் சிறு குறு தொழில் முதலாளிகள்ன்ற இடத்துல போய் நிக்கிது இருந்தது. பெருமுதலாளிகள் என்ன? அதானி, அம்பானி, டாடா பிர்லா, அது மாதிரி மிட்டல், அது மாதிரி. இங்க கொங்கு பெல்ட்ல இருக்கிற சின்ன உணவகம் வைத்திருக்கிற மற்ற சிறு குறு தொழிலாளர்கள் முதலாளிகள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைக்கிற வேலையை இன்னைக்கு நடந்து போச்சு. போ, கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல. ஒண்ணுமே இல்லாம பின்கேட்ட உடைச்சிட்டு வந்த உங்களுக்கே இவ்வளவு மான மரியாதை இருக்குன்னா, உழைச்சு ஜெயிக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் மான மரியாதை இருக்கும்ல. தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவு ஈஸியா ஒருத்தரை கேவலப்படுத்திட்டு பிஜேபி போயிட முடியுமா? ஒருத்தர் அவமானப்படுறாருன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பிஜேபிக்கு எதிராக எந்திரிக்கும் தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்க பார்க்கலாம். இவங்க கனிமொழி தோழர் கேட்டிருக்கிறாங்க, ராகுல் அப்படி கேட்டிருக்காரு, கனிமொழி இப்படி கேட்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய தன்மானத்தை சீண்டாதீங்க, நடக்கிறதே வேறன்னு எச்சரிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டு ஆளுங்க, எங்க ஆளுங்க, அவங்களை நீங்க கேவலப்படுத்திட்டு போயிருவீங்களா? அதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஜோதிமணி கேட்டிருக்கிறாங்க, மன்னிப்பு கேளுங்க. முதல் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்கணும். அவங்க கூட சொம்படிச்சிட்டு இருக்காங்களா அக்கா வானதி, அவங்க மன்னிப்பு கேட்கணும். உங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செஞ்சுட்டு நீங்க நெஞ்ச நிமித்திட்டு போயிருவீங்க. அதெல்லாம் வானதிக்கெல்லாம் ஒரு பிரஸ் மீட் நடத்திருக்காங்க இன்னைக்கு. அதுல 2 பெண்கள்னாலே அவங்களுக்கு பிரச்சனை தான். இந்த பத்திரிகையா இருக்கட்டும், வெளியா இருக்கட்டும், எல்லாருக்கும் பெண்கள் அரசியல்வாதிகளா இருந்தாலே இப்படிதான் அவங்க நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி அந்த ட்ரம்ப் கார்டை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அக்கா, நீங்கெல்லாம் பெண்கள் அரசியல்வாதினா அப்புறம் நாங்க யாரு? எங்களை எல்லாம் கேவலமா, அசிங்கமா, ஆபாசமா படம் போடும் போது, பேசும்போது எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க? உங்களுக்கு இருக்கிற தன்மானம் எங்களுக்கு எல்லாம் இருக்காதுன்னு நினைச்சீங்களா? உங்க கூட இருக்கிற சில்லற பயில்களை வச்சு எவ்வளவு எழுத வச்சீங்க? உங்க வார் ரூமை வச்சு எவ்வளவு கேவலமா எழுதுனீங்க? அன்னைக்கெல்லாம் திறக்காத வாய்கள் இன்னைக்கு எப்படி திறந்துச்சு? அதுவும் பெண்ணுன்ற ட்ரம்ப் கார்டை தூக்கிட்டு வர்றீங்க. நீங்கெல்லாம் பெண்கள்னு வேற சேர்க்கிறீங்களா? நீங்கள் அதிகார வர்க்கத்தினுடைய கோர முகம். நீங்க வந்து பெண்ணு, நீங்க வந்தெல்லாம் ஒட்டு போடாதீங்க, எங்க கூட நின்றுட்டு ஒட்டிக்கிட்டு நிக்காதீங்க. இதுவரை உங்களுக்கு இவ்வளவு மிரட்டி கிரட்டி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தரை பணிய வைக்க முடியும் அப்படின்னா கேடு கட்டவர்களையா நீங்க? அதுக்கே சப்பக்கட்டு கட்டுறதுக்கு பெண்ணெல்லாம் தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. ஜெயக்குமார் பேசியிருக்கிறாரு, அதான் இங்க தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு அணியில நிக்கும். பிஜேபிக்கு எதிராக நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா பிஜேபி தனித்து நிக்க வேண்டிய சூழல் வரும். அதாவது அனாதையா நிக்க வேண்டிய சூழல் வரும். அதான் இன்னைக்கு வந்திருக்கு. ஜெயக்குமார் பேசுறாரு, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர். இனி 100 ஆண்டு ஆனாலும் உங்க கனவு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நடைபெறாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, கொங்கு மண்டலத்துல ஒத்த ஓட்டு உங்களுக்கு விழுகாது, அதையும் மைண்ட்ல வைங்க அப்படின்னு அடிச்சு பேசி இருக்கிறாரு. கொங்கு மண்டலத்துல 2 சீட் எம்எல்ஏ சீட் இந்த கும்பலுக்கு அதிமுகவால கிடைச்சது. மொடக்குறிச்சி தொகுதியா சரஸ்வதியும், கோவை தெற்குல வானதி சீனிவாசனும்.
இவங்க 2 பேரும் ஜெயிச்சதா அதிமுக பட்ட தாராள பிச்சையில தான் ஜெயிச்சாங்க. ஆனா அவ்வளோ ரோசம் வரும் உங்களுக்கு. இதுக்கு இடையில திடீர்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை மன்னிப்பு கேட்டு ஒரு இது போட்டிருக்கிறார், ட்வீட் போட்டிருக்கிறார். என்னவா, இந்த நிகழ்வுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அண்ணாமலைக்கு தானே உறுத்தம். எப்படியாவது அங்க இருக்கிற கொங்கு கவுண்டர்களே, அங்க இருக்கிற பெரிய தொழிலதிபர்களையும் காசை வாங்கி தின்னு செமிச்ச கூட்டம் இல்லையா அந்த பிஜேபி கூட்டம். கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு தின்னவங்க இல்லையா, அவங்களுக்கு தானே அறிக்கும். அப்ப அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் நேரடியாக போனை போட்டு அவர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டேன். நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்? எதுக்காக மன்னிப்பு கேட்கறீங்க? முதல் சொல்லுங்க, எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? ஒருத்தரை மிரட்டி கூட்டிட்டு வந்து ரூம்ல உட்கார வச்சு அதை வீடியோ எடுத்து அவர் அசிங்கப்படுத்தாலும் மன்னிப்பு கேட்கறீங்க. அப்ப இது தப்புன்னு நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாதா? அப்ப அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்களா? அவ்வளவு பெரிய கொம்பு முளைச்சிருக்கா நிர்மலாமாக்கு? அல்லது அக்கா வானதி சீனிவாசன் கொம்பு முளைச்சிருக்கா? அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்களா? கேட்கணுங்க. எதுக்கு 2 கட்டானா நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும்? எதுக்காக ஆட்டுக்குட்டி மன்னிப்பு கேட்கணும் கேட்கிறேன். அப்போ நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்க, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன் அப்படின்ற ரேஞ்சில் நிக்கிறீங்க. அப்ப தமிழ்நாட்டில் ஒரு மனுஷன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு, அதுவே ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர், கூட்டமைப்பினுடைய தலைவர் அவரு. அப்ப நாளைக்கு அந்த மக்கள் மூஞ்சில எப்படி முழிப்பாரு? எத்தனை பேர் முதுகு பின்னாடி பேசுவாங்க? அப்ப இந்த அவமானம்லாம் அவருக்கு இருக்கலாம். ஆனா நீங்க பெரிய கொம்புல முளைச்சுவங்க. அப்ப ஆட்டுக்குட்டி மன்னிப்பு கேட்டதெல்லாம் ஓரமா வச்சுட்டு நிர்மலா சீதாராமன் ஒட்டுமொத்தமா மன்னிப்பு கேட்கணும். இங்க ராகுல் காந்தி மட்டும் பேசலங்க, ஒட்டுமொத்த இந்திய தலைவர்களும் இதை எதிர்த்து பேசி இருக்கிறாங்க. இந்த அவமானத்திற்கு எதிராக மன்னிப்பு கேட்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கடுமையாக பிஜேபி பேசி இருக்கிறாங்க. அப்ப கொங்கு மண்டலத்தை ஓட்டு மண்டலமாக மட்டுமே பார்க்கிற காவிகள் அங்க இருக்கிற மக்களை, அந்த தனி மனிதனுடைய உணர்வுகளை, அவருடைய உழைப்பை, அவர்களுக்கான பிற பிரச்சனைகளை கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் தயாரா இல்லை அப்படின்னா, இந்த கூட்டம் கூட வருகிற சட்டமன்ற தேர்தலை முன் வச்சுதான் முதலாளிகளை சந்திக்கிற கூட்டமா நடத்தினாங்க. அதுலதான் பெரிய ஓட்டையா விழுந்திருக்கு. தெளிவா கேட்கிறேங்க, தெளிவா கேட்கிறேன். நிர்மலா சீதாராமனும் வானதி சீனிவாசனும் மன்னிப்பு கேட்கணும். தமிழ்நாட்டில் யாரை வேணாலும் பேசிட்டு நாங்க நெஞ்ச நிமித்திட்டு போயிடுவோம்னா இங்க நடக்காது.